கவனம் காப்பாற்றும் உயிர். வாழ்க்கையில் நிறைய தருணங்கள் வரும். நம்மை எல்லா பக்கமும் பிரச்சனைகள் முற்றுகையிடும் நேரங்கள். ஒரு பக்கம் வேலை பிரச்சனை, மற்றொரு பக்கம் குடும்ப சுமை, மூன்றாவது பக்கம் நம்பிக்கை இழப்பு, நான்காவது பக்கம் தோல்வி. அந்த நேரத்தில் நம்ம மனசு சொல்வது இதுதான் முடிவு. ஆனா இன்னொரு ஆழமான உண்மை இருக்கு. இருட்டு அதிகமாகும் நேரமே விடியற் காலத்திற்கு முன்பு வரும். அதாவது முடிவாக தெரியும் சில நொடிகள் உண்மையில் புதிய ஆரம்பத்திற்கான அடித்தளம். பயந்து நின்று விடுபவர்கள் வரலாற்றில் மறைந்து விடுவார்கள். ஆனா தங்கள் இலக்கை தாங்கி பிடித்து நிற்பவர்கள் வரலாற்றை உருவாக்குவார்கள். அந்த வரலாற்றை உருவாக்கும் சக்தி எப்படி அமையும் தெரியுமா? இந்த கதை சொல்லுது. ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு மான் தண்ணீர் தேடி அலைந்து கொண்டிருந்தது. அது சின்ன உயிர், ஆனா அதன் வாழ்வின் போராட்டம் பெரிய உயிர்களுக்கு சமம். நேரம் முழுக்க ஓடி தேடி தேடி அது எங்க பார்த்தாலும் உலர்ந்த நிலம், காற்று கூட வறட்சியோடு வீசும், கழுத்து வறண்டு வலி, நாக்கு உலர்ந்து பிழக்கும் அளவு, உடம்பு களைப்பு, தோள் தண்டுகள் நடுங்கும். அதற்குள் தண்ணீர் என்பது வெறும் தேவையில்லை, உயிர். சில நேரம் கழித்து மிகச் சோர்ந்து அது ஒரு பெரிய மரத்தின் கீழ் உட்கார்ந்தது. அது அங்கிருந்தபடி உலகமே தன்னிடமிருந்து விலகி போனது போல உணர்ந்தது. அப்படித்தான் அந்த நேரத்தில் அதன் காதுகளில் ஒரு மெல்லிய ஓசை, ஆற்றின் ஓசை. நம்பிக்கை ஒரு நொடி துளித்தது. அது ஏறத்தாழ கால்களை இழுத்துக்கொண்டு அந்த சத்தத்தின் திசையில் ஓட துவங்கியது. சில அடிகள், பின் சில அடிகள். மனம் மட்டும் சொன்னது தண்ணீர், தண்ணீர், தண்ணீர். அது ஓடி வந்து நிற்கும் நேரத்தில் அதன் கண்ணில் தெரிந்தது ஒரு பெரிய ஆறு, உயிர் தரும் நீர், உலகமே பொன்னாக மாறும் கணம். அந்த காட்சி அதற்கு புதிய உயிர் ஊட்டியது. மான் தண்ணீர் குடிக்க முனைந்தது. அது குனிந்து புனல் அருகே தலை வைக்கும் நேரத்தில் வலது பக்கம் ஒரு சத்தம். திரும்பி பார்த்தது. ஒரு வேட்டைக்காரன். அவன் கண்ணில் இரக்கமில்லை, அவன் கையில் மரணத்தை வழங்கும் வில். அவன் குறி அந்த மான். மான் அச்சத்தில் இடதுபுறம் பார்த்தது. புதரில் கண்கள் மட்டுமே ஜொலிக்கும் ஒரு பசி கொண்ட சிங்கம். மான் நடுங்கி பின்னால் திரும்பி பார்த்தது. அங்கிருந்து தீ, சத்தத்துடன் குதித்துக் கொண்டு நெருங்கிக் கொண்டிருந்த தீக்குண்டம். எல்லா திசைகளிலும் ஆபத்து. ஒரு காலில் சிங்கம், மற்றொரு காலில் வேட்டைக்காரன், பின்னால் தீ, முன்னால் ஆறு. அதன் வாழ்க்கைக்கு இனி திசை எதுவும் இல்லை. அந்த நொடியில் மான் என்ன செய்தது தெரியுமா? அது ஓடவில்லை, அது கத்தவில்லை, அது பீதியடையவில்லை. அது ஒரு நிமிஷம் அமைதியா நின்றது. அது ஆழமா சிந்தித்தது. சாவு நிச்சயமா இருந்தா சாகும் முன்னாடி நான் குறைந்தது உயிரை காப்பாற்றும் தண்ணீராவது குடிக்கலாமே. அந்த முடிவுதான் அதன் வரலாற்றின் திருப்புமுனை. அது பதற்றமின்றி மீண்டும் குனிந்து நீரை குடிக்க துவங்கியது. அந்த நேரத்தில் வானம் கருமை அடைந்தது. மேகங்கள் தீண்டி சேர்ந்து மின்னலுடன் கனமழை கூட்டின. மழை வந்தவுடனே தீ அணைந்தது. குழப்பத்தில் வேட்டைக்காரன் இலக்கு தவறினான். அம்பு சிங்கத்தையே துளைத்தது. காயமடைந்த சிங்கம் வேட்டைக்காரனை தாக்க துவங்கியது. அந்த தருணத்தில் மான் சத்தமிட்டு ஓடி இருந்தால் அது மரணம்தான். ஆனா அது அமைதியா இருந்தது. மான் மெதுவாக தலையை உயர்த்தியது. வேட்டைக்காரனும் சிங்கமும் இருவரும் அங்கில்லை. அது பின்னால் பார்த்தது. தீயும் காணாமல் போயிருந்தது. அதனை முட்டிய ஆபத்து அது அமைதியாக இருந்ததால் அதனிடமிருந்து விலகி மறைந்தது. இந்த கதையின் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் மான் போலவே எல்லா பக்கமும் பிரச்சனைகளை சந்திப்போம். பயந்து அலறினால் அவை பெரிதாகும். ஓடி ஓடி தவறான திசைக்கு சென்றால் பிரச்சனை பெருகும். ஆனா அமைதியாய் நின்று நம் இலக்கில் கவனம் வைத்தால் பிரச்சனைகள் தானாக கலைந்து போகும். மானுக்கு இருந்த விருப்பங்கள் ஆற்றுக்குள் குதிக்கலாம், ஓடலாம், தற்காப்புக்கு போராடலாம். ஆனா அது தன் ஒரே இலக்கில் தங்கியது. தண்ணீர் குடிப்பது, வாழ்வதை தேர்ந்தெடுத்தது. நம் வாழ்க்கை பிரச்சனைக்கான மருந்து என்ன? தைரியம், அமைதி, சரியான முடிவு மற்றும் இலக்கில் மையப்படுத்தும் கவனம். உலகம் என்ன சொன்னாலும் கவனிக்காதீர்கள். உங்கள் வேலையை செய்யுங்கள், உங்கள் திசையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் அதே உலகம் உங்களை பார்த்து அவர் எப்படி இது சாதித்தார் என்று அதிர்ச்சி அடையும். இந்த கதை அதிகமானவர்களுக்கு சென்றாக வேண்டும் என்று நினைத்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்படிப்பட்ட இன்னொரு கதை விரைவில் மீண்டும் தருகிறோம்.